ஸோ எங்கள் பேபிக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெம் செல் வந்து ஸ்டோர் பண்ணுறது. குட்டி எந்திரி, காலிடு, நான் உள்ள போறேன். நாங்க அவரை விட்டு இருப்போமோ இல்லையோ அவரு எங்களை விட்டு சுத்தமா இருக்கவே மாட்டாரு. ஆனா ஒரு சுத்தமான பட்டில தான் எடுக்கணும் பிம்பாம் அப்படின்ட்டாங்க. நடக்க போலாம், சிரிச்சேன்னு வச்சுக்க ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிம்பாம் லைஃப் ஸ்டைல். ஸோ இது வெல்கம் டு அனதர் சூப்பரான விளாகுங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு பிஸியான டே தான், நார்மல் டே நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன், பார்க்கல எப்படி இருக்குன்னு. ஆனால் இன்னைக்கு காலையிலேயே வந்து புட்டுக்குட்டிக்கு ஆதார் கார்டு எடுக்க அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. எங்களோட ஆதார் கார்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஒன்றா என்னோடது மாற்றணும்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்னா அவரது மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ தான் நாங்கள் அவரது மாற்றினோம். அதனால அவரது வச்சு புட்டுக்குட்டி இது எடுக்கிறோம். ஸோ அதனால் இவங்க அப்பா போய் அங்கே உட்காந்துட்டாரு. இப்போ ஃபோன் பண்ணி 9:45 நீங்களும் வந்துருங்கன்னாரு. அதனால இவரையும் புட்டுவையும் மட்டும் நான் அனுப்பி வச்சிருக்கேங்க. ஏன்னா திரும்பி வந்துட்டு கொஞ்சம் நம்ம பட்டு சரி எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நகை பார்க்கணுன்றதுனால திருப்பி வந்துட்டு போகணும். பிம்பாம் நீ ரெஸ்ட் எடு, நான் ஃபர்ஸ்ட் இவனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பியிருக்காரு. அதுக்குள்ளே நான் ஆஃபீஸ் வந்துட்டேங்க. ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த vlog ஒன்று போடணும், அதை ப்ரிவ்யூ பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கிறேங்க. வாங்க வாங்க போகலாம். ஆல்பா குட்டி வழிபடுறேன், நான் உள்ள போகணும். எந்திரிடும் கெட்டப் இங்கே பாருங்க, சுகம் தடவி கொடுக்கறதுக்கு. எந்திரி, காலிடு, நான் உள்ள போறேன். தாண்டக்கூடாது, எந்திரிடா. பாட்டி காலிடு, காலிடுன்னு வெறும் ஒரு காலை மட்டும் எடுக்கிறியா நீ? 2 கால் இருக்கா? பாட்டி இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தாங்க எந்திரிச்சாங்க. அதனால நான் ஆஃபீஸ் போயிட்டு வரப்போ பார்த்தேன்னா இப்போ பாட்டி எந்திரிச்சிட்டாங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் பசி வந்துட்டதுனால எனக்கு ஜூஸ் டைம், அதனால் நான் இன்னைக்கு மாதுளப்பழ ஜூஸ் போட்டாங்க. அதனால் நான் வந்து குடிக்க வந்துட்டேன். மணி 11:30 ஆனால் இன்னும் அவங்க வரல, ஆதார் கார்டுக்கு போனவங்க. இத்தனைக்கும் 3வது டோக்கன் தான். ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு சின்ன டவுட் கிளாரிஃபிகேஷனுங்க. ட்ரிவேதுக்கு இட்டு வரும்ல பிம்பாம் அப்படின்னாங்க. ஆமாங்க, ஏன்னா நான் தான் புட்டுக்கு போய் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினேன், எழுதி கொடுத்து. நான் அவர்கிட்ட இப்போ சொன்னேன், என்னங்க த்ரிவேதுன்னு வராது புட்டுக்கு, எப்பவுமே இட்டு வருங்க, ட்ரிவேது வரும் அப்படின்னு. அதனால இப்போ கிராஸ் செக் பண்ணிக்கிட்டாரு எங்கிட்ட எழுதுறதுக்கு. அப்போ இப்போ தான் உள்ளே போயிருக்காங்க, அங்கே ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்ததும் எங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலான லஞ்ச் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தார், ஷார்ட் ட்ரிப்பு. எங்கன்னு கேட்டிங்கன்னா கொல்லிமலை. கொல்லிமலைக்கு போயிட்டு ஒரு நாள் தான் ஸ்டே. நாங்கள் அவரை விட்டு இருப்போமோ இல்லையோ அவர் எங்களை விட்டு சுத்தமாக இருக்கவே மாட்டார். மணிக்கு 10 ஃபோனு, என்ன பண்ணுறீங்கன்னு. எனக்கு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். கொல்லிமலைக்கு போயிட்டு வந்தார். நான் வேணா உங்களுக்கு அந்த கிளிப்ஸ் கொஞ்சம் அட்டாச் பண்ணுற பாருங்க. ரொம்ப அங்கே வந்து ஆகாய கங்கைன்னு ஒரு ஃபால்ஸ் இருந்ததுங்களா, ரொம்ப நல்லா இருந்ததுங்களா. உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிற பிம்பாம் அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னா, அதனால் கொல்லிமலைக்கு போயிட்டு வெளியெல்லாம் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. நேற்று ரொம்ப சிம்பிளாக தாங்க லஞ்ச் செஞ்சேன். அதனால இன்றைக்கி வந்துட்டு சரி சிக்கன் எடுக்கலாம், சிக்கன் 6 லாலிபாப்பும் சிக்கன் கொஞ்சம் கொஜ்ஜு மாதிரி செஞ்சு ரசம் வச்சிடலாம், எனக்கு பீட்ரூட் பொரியல் செஞ்சுருங்க அப்படின்னு சொன்னேன். லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருக்குங்க, அவங்களும் வந்துருவாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஜுவல் எடுக்க போகிறோம். ஜூஸ் குடிச்சிட்டு அக்கடான்னு உட்காரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க எங்களை பார்க்கறதுக்கு. யாருன்னா, புட்டுக்கு வந்து நாங்கள் ஸ்டெம் செல் வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பாப்பாக்கும் வந்து ஸ்டெம் செல் ப்ரிசர்வ் பண்ணலாம். ஆனால் இது வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க 2 பேரோட ஸ்டெம் செல்லும் ஒரே வெண்டார் கிட்ட கொடுக்க வேண்டாம், வேற வெண்டார் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை வர சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க வந்துட்டாங்க, நான் போய் அவங்கள மீட் பண்ணுறேன். இப்போ தாங்க நாங்கள் அந்த க்ரையோவால்ட்டோட ஸ்டெம் செல் முடிஞ்சுது, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் பேபிக்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டெம் செல் வந்து ஸ்டோர் பண்ணுறது. புட்டுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டேன், இந்த பேபிக்கு இப்போ நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது ரொம்பவே முக்கியம், இதை பற்றி அவேர்னஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியணும். ஸ்டெம் செல்லும் ஸ்காட் செல் டிஷ்யூ ரெண்டுமே நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்குள்ளே அடுத்தது வந்துட்டு எங்களுக்கு பேபி ஷவர் டெக்கரேட்டர்ஸ் அவங்க வந்துட்டாங்க, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டீமு. அதனால நீ ரெஸ்ட் எடுப்பிப்போம், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு காட்டுறேன். குட் ஈவினிங் கைஸ். இங்கே பாருங்கள், சாயங்காலமே ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் ப்ரைடல் ஃபங்க்ஷனுக்கு வந்து இடம் பார்த்துட்டு பிளான் பண்ணுறதுக்கு வந்தாங்களா. ஸோ
ஸோ அதுலேயே டைம் ஆயிடுச்சு. மத்தியானம் வெயிலில் ஃபுல்லாக போய் அதுலேயே நின்னாங்க. எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கினவங்க தான். இப்போ மணி 6 மணி, 5:30 மணிக்கு தான் எந்திரிச்சோம். அதனால் இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஜுவல்லரி பார்க்க போனால் வெளிச்சம் தெரியாது, நம்ம சாரிக்கு மேட்ச் பண்ண முடியாது. அதனால சரி நாளைக்கு போய்க்கலாங்க. நாமளும் போனோம்னா 8:30 மணிக்கெல்லாம் ஷாப் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அவசர அவசரமாக பார்க்கணும். அதனால் நாளைக்கு காலையில் போய்க்கலாங்க அப்படின்ட்டேன். அதனால் இன்றைக்கி நாங்கள் வீட்டில் தான். பிளான் பண்ண மாதிரி எப்படி நடக்கும்? அதனால் நாளைக்கு தாங்க நாங்கள் போகிறோம். அதனால் இப்போ வந்து நான் வாக்கிங் போகிறேன். அவங்க அம்மா அப்பா வந்துட்டாங்க ஊர்லேருந்து, மேலே இருக்காங்க. ஸோ அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்ததும் சத்துமாவெல்லாம் கலந்து நாங்கள் குடிக்கணும். அதனால் வர மட்டும் நான் வாக்கிங் போகிறேங்க. நான் காலையில் வாக்கிங் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாக்கிங் போக போகிறேங்க. நான் இன்றைக்கி ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு டேவை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். எங்களுக்கு ஒரு செட் ஸ்டாஃப்ஸ்க்கு 6 o'clock அவுட்டுங்க. அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ 7 o'clock அடுத்த அவுட் இருக்காங்க. நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். மீன்வெயில் ஆல்ஃபா இங்கே ரொம்ப அல்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக ஒரு 1/2 hour வாக்கிங் போயிட்டேங்க. போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தது பார்த்தா புட்டி இங்கே கராத்தே கிட் படம் பார்த்துட்டு இருக்கான். என்ன புட்டுக்கு கராத்தே கிளாஸ் போகிறாங்க அப்படின்னு, அதனால அவன் படம் பார்த்துட்டு இருக்கான். நான் வந்து வாக்கிங் போயிட்டு வந்து நாளைக்கு புதன்கிழமை. இந்த டைம் நான் எப்போ திங்கக்கிழமை தலை வாஷ் எடுப்போம் இந்த சைடு. அதனால இப்போ நான் தலைக்கு எண்ணெய் போட்டேன், நாளைக்கு தலைக்கு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அம்மா கொஞ்சம் தலைவலிங்க காலையிலேருந்து. அதுதான் ஏன்னா ஆஃபர் டைட்டுங்களா, ஸோ அதனால கொஞ்சம் தலைவலி. நைட்டு 12 மணி மட்டும் மெசேஜ் பார்த்தேன், அதனால கொஞ்சம் தலைவலி வந்துருச்சுங்க. அதனால தான் இப்போ எண்ணெய் போட்டுட்டேன் சாயங்காலம். ஸோ ஆஃபர் போயிட்டுருக்குங்க. நம்மளுடைய 100 ml ஆஃபர் வித் ஷீவக்காய் 2 சேர்த்து 499 நம்ம வெப்சைட்டில் போயிட்டுருக்கு. நீங்கள் வெப்சைட்லேயும் புக் பண்ணலாம், ஏன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பின் பண்ணிங்கனாலும் இங்கேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அது போக ரெகுலர் கஸ்டமருக்கு வந்துட்டு நம்ம 1 லிட்டர்லேயும் ஆஃபர் போட்டிருக்கோம். நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா நீங்கள் 1 லிட்டர் இந்த ஆஃபரில் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு விடு பாட்டி, உச்சியில் கொஞ்சம் போட்டு விடு பாட்டி. நான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்தது எனக்கு சத்துமாவு போட்டு ரெடியாக வச்சுட்டாங்கங்க. அதனால் நான் இப்போ சத்துமாவு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அவள் குடிச்சாச்சு. இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஆறுறதுக்காக வச்சுருக்கேன். சூப்பு குடி, மொடவாட்டுக்கால் சூப்பு. உனக்கு முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது. கொல்லிமலைக்கு போனார் இல்லையா, அங்கே போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பவுடரை வாங்கிட்டு வந்தாங்கங்க. சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு உப்பு போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு? ஏய் நல்லா இருக்கா? அவங்க போட்டாரு உனக்கு. சூப்பர். எங்களுடைய டே ஆல்மோஸ்ட் இங்கே எண்ட் ஆக போகுது. 8:30 ஆச்சு. நாங்கள் வாக்கிங்கு ஒர்க் அவுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ எங்களுக்கு டின்னர் டைம். டின்னர் வந்து வரகரிசி தோசையும் எங்களுடைய கோயம்புத்தூர் ஸ்பெஷலான கத்திரிக்காய் சட்னி. ஸோ அது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. அதுவும் அதுக்கப்புறம் மத்தியானம் இவங்களுக்கு கொஞ்சம் கறி குழம்பு செஞ்சேன். அந்த கறி குழம்பு இவங்க 2 பேத்துக்கு இருக்குது, சரியாயிடும். எங்கள் 2 பேத்துக்கு கத்திரிக்காய் சட்னி இருக்குங்க. அவ்வளோதான். டின்னர் சாப்பிட்டு ஏதாவது ஒரு படம் சூப்பராக பார்த்துட்டு தூங்கிடுவோம். அண்ட் நாளைக்கு நான் உங்களுக்கு ஜுவல்லரி எடுக்க போகிறத வந்துட்டு கவர் பண்ணுறேன். என்னங்க பாட்டிக்கு கொஞ்சம் சூப்பில் உப்பு பத்தலையா? கொஞ்சம் உப்பு வேணுமா? பாட்டி உப்பு கம்மியாக சாப்பிடு பாட்டி. அவ்வளோதாங்க. உங்களை நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய், குட் நைட். பாட்டிக்கு புடவை இருக்க வந்திருக்கோங்க. பாட்டி உனக்கு புடவை செலக்ட் பண்ணலையா? பியோர் பட்டு, சுத்தமான பட்டுல உனக்கு எடுக்கணுமாமா. இது வந்து மிக்ஸ்டு பட்டு, ஆனா உனக்கு சுத்தமான பட்டுல தான் எடுக்கணும் பிம்பாம் அப்படின்டா. பாட்டி பட்டாசா இருக்கு, ஜொலிக்குது, சூப்பரா இருக்கு பாட்டி. பாட்டியோட மூஞ்சி ஜொலிக்குது. இன்னும் பார்க்கலாம். உனக்கு உங்க பேரு சூப்பரா செலக்ட் பண்ணுவாரு. சிரிச்சேன்னு வச்சுக்க, ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஒரு மாசம் வேலை செஞ்சாதான்